அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 29, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைனுக்கு ரைட் சைடில் பாருங்கள். குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ரூபாய் 986 கோடி மதிப்பிலான ராக்கெட் ஏவுதளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி புதன்கிழமை அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக வளாகத்தில் ரூபாய் 17,300 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அடிக்கல் நாட்டு விழா, நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா புதன்கிழமை நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று அடிக்கல் நாட்டியதுடன் நிறைவடைந்த திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக விரைவு அஞ்சல் மூலம் ஓட்டுநர் உரிமம் அனுப்பும் திட்டம் தொடக்கம். ஆர்டிஓ அலுவலகங்களில் உரிமங்களை நேரில் பெற முடியாதுன்னு தமிழக அரசுலேருந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். எற்று என்று இறங்குவ செய்யற்க செய்வனேல் மற்று அன்ன செய்யாமை நன்று. பிறரை நினைத்து வருந்துவதற்கு காரணமான செயல்களை செய்யக்கூடாது. ஒரு கால் தவறு செய்தாலும் மீண்டும் அத்தன்மையானவற்றை செய்யாதிருத்தல் நல்லதுன்னு வினை தூய்மைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக 2029 ஒரே நேரத்தில் தேர்தல், அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் பரிந்துரை செய்ய சட்ட ஆணையம் திட்டம்னு தெரிவிச்சுக்கோங்க. மக்களவை, மாநிலங்களவை, சட்டப்பேரவை மற்றும் நாடு முழுவதும் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல், அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை 2029ஆம் ஆண்டில் செயல்படுத்தவும் அதற்கான அரசமைப்பு சட்டத்தில் புதிய பகுதிகளை சேர்க்கவும் மத்திய அரசு சட்ட ஆணையம் பரிந்துரை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகள் புதன்கிழமை தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாசிச்சு பாருங்கள். அடுத்ததாக குலசேகரப்பட்டினத்தில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட ரோகிணி RH-200 ராக்கெட். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு முதன்முறையாக ரோகிணி RH-200 என்ற சிறிய ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. அதை பற்றி ஒரு ஃபுல் ஆர்டிக்கலும் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து ஓராண்டில் 24 ராக்கெட்கள் விண்ணில் செலுத்த முடியும். இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1000 பேருக்கு மேல் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் ராக்கெட் சார்ந்த புதிய தொழில் வாய்ப்புகள் பெருகும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.